தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் அவர் ஏன் நிவாரண பொருட்களை எல்லாம் கொடுக்கறதுக்கு வீட்டுக்கு கூப்பிட்டாரு என்றெல்லாம் பேசுறீங்க, ஒரு விமர்சனம் வைக்கிறீங்க. அது ஒரு விமர்சனம் பறந்த வட்டாரில் வைக்கப்படுது. ஆனால் நான் சொல்லுவது என்ன, அவர் தெளிவா சொல்றாரு. நான் போனேன்னா அந்த இடத்துல ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும், அங்க காவல் நிலையம் காவல்துறையினர் வர வேண்டியிருக்கு. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிற போது நான் அந்த இடத்துக்கு போவதை தவிர்ப்பது நல்லதுதானே கேட்கிறார். அதையும் தாண்டி சரி முடிந்த உதவி செய்வோம் என்று வர வச்சு வாய்ப்பு கொடுக்கிறார். நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன். அவர் இப்பதான் கட்சி தொடங்கி இருக்கிறார், அவர் பணி செய்கிறார், செய்யாவிட்டாலும் கூட யாரும் கேட்டு போவதில்லை. ஆனால் இன்றைக்கு ஆட்சியில இருக்கிறது திமுக அங்க அவ்வளவு பெரிய மழை வெள்ளம், அவ்வளவு பெரிய சிக்கல். அந்த 5 பேர் மண் மூடிய வீட்டிற்குள்ளே மாட்டி சித்து இறந்து போய்விட்டாங்க. 1ஆம் தேதி இரவு அந்த செய்தி வந்துருச்சு, மண் விழுந்துருச்சு, உள்ள இருக்கிற உயிரோடு இருக்கிறாங்களான்னு தெரியல. 2ஆம் தேதி காலையில நம்முடைய முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் பிறந்தநாள் விழா கொண்டாடி கொண்டிருந்த பாடங்களை அவர்களே பகிர்ந்திருக்கிறார்கள். அவர்களுடைய எக்ஸ்ட்ராத்தில் இருக்கு. நான் எடுத்து உங்களுக்கு கொடுத்து நான் கேட்கவே பேசியிருக்கேன். அதுக்கு அடுத்த நாள் மரியாதைக்குரிய இந்த நாட்டினுடைய அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்களிடம் கேள்வி வைக்கிறார்கள். இவ்வளவு துயர் நடந்து கொண்டிருக்கிற போது உதயநிதியின் உதயநாள் வாழ்த்துக்கள் என்று சொல்லி நீங்கள் பொதுக்கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறீர்களே, பிறந்தநாள் கொண்டாடுகிறீர்களே, அங்கே இவ்வளவு துயர் நடக்கிறது என்று கேட்டபோது அவர் சொல்கிறார், இல்லை அது மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் கொடுப்பதற்கான விழா தான், மக்களுக்கு நலத்திட்டம் கொடுக்கிறது தான் நடத்துறோம். இப்போ அதே கேள்வி நான் வைக்கிறேன், நீங்கள் ஏன் நலத்திட்டத்தை வீட்டுக்கு கொடுத்துக்கூடாது என்றால் இன்றைக்கு இருக்கிற இந்த பிரச்சனைகளை திசை திருப்புவதற்கு நாம் இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. ஜனநாயக சக்திகள் புதிதாக களத்தில் வருகிறார்கள் என்றால் அவர்களை வாழ்த்துவோம், வரவேற்போம்.